உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா யோசிச்சு பாரு. நான் லைஃப்ல உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். என் குடும்பத்தை எதிர்த்தேன், எங்க அம்மாவை எதிர்த்தேன். உனக்காக நான் அவங்க கிட்ட சண்டையெல்லாம் போட்டமாயா. நீ கிடைக்கலன்னு குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தேன். இதெல்லாம் நான் யாருக்கா செஞ்சமாயா? உன் கூட சேரணும்னு மட்டும் தானே. ஆனா இன்னைக்கு நீ என் பேச்ச கேட்காம நிறைய தப்பு பண்ணிட்ட. ஆசைப்பட்ட லைஃப் கிடைச்சது, அத சந்தோஷமா வாழ முடியாம பண்ணிட்டேல. உன் கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. பழைய மாதிரி உன்னை பார்க்கவே என்னால முடியாது. ஏன் மாயான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்ல நிரூபிச்சிட்ட. நான் லவ் பண்ண மாயா நீ இல்ல. என் அம்மா சொன்ன மாதிரி தான் நீ இருக்க. நீ வேற ஏதோ எண்ணத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்து மொத்த ஃபேமிலியை காயப்படுத்தி இருக்க. நிஜமாவே என்ன பத்தி அப்படிதான் நினைக்கிறியா சீனு? வேற எப்படி நினைக்க முடியும்? மாமா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, உனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்திருக்காரு. அவர் இங்க செய்யவே கூடாதுன்னு போட்டு வச்சிருந்த ரூல்ஸ உனக்காக மாத்திக்கிட்டாரு. அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருந்தாரு. ஆனா நீ அவருக்கே துரோகம் பண்ணிட்டேல. சீனு, நான் சொல்றது மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிற? இவ்ளோ பண்ணிருக்கேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தான் தெரியுமே. உன் அம்மாவுக்காக பழி வாங்க வந்திருக்க, அதானே? நீ நினைச்ச மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டியே மாயா. தனா லைஃப்ல இருந்த சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சு. அவளை அந்த கதிருக்கு போய் கட்டி வச்சிருக்க. இல்ல சீனு, அதுக்கான காரணம் என்ன? அவன் வந்து தனாவை லவ் பண்றேன்னு கெஞ்சிருப்பான். உடனே நீங்க காதல சேர்த்து வைக்க பாத்தீங்க, அதானே? அப்படி ஒரு மொக்க ரீசன் தானே சொல்ல போற? அவன் லவ் பண்ணா மட்டும் போதாது. தனாவுக்கு பிடிச்சு நீ இதை பண்ணியிருந்தேன்னா நானும் உன் கூட நின்றுப்பேன். ஆனா தனா கார்த்திகை லவ் பண்றான்னு தெரிஞ்சும் நீ இதை பண்ண பாத்தியா? இதுலயே தெரியல உனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு. உன்கிட்ட நான் எவ்வளவா சொன்னேன், அந்த கதிரை நம்பாத, அவன்கிட்ட பேசாதன்னு. ஆனா எல்லாத்தையும் மீறி அவனுக்காக நீ இப்படி பண்ணிட்டேல. அந்த அளவுக்கு அவன் உனக்கு முக்கியமா போயிட்டான். அவனை என்ன ஒரு 3 மாசம் உனக்கு தெரியுமா? அதுக்குள்ள அவன் உனக்கு பெருசா போயிட்டானா? சரி, ஓகே, நடந்த எல்லாத்தையும் விட்டுறலாம். உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேல்ல, அப்படி என்ன நியாயம் வச்சிருக்க? உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், சொல்லு. நான் கேக்குறேன், சொல்லு. நியாயம் இருக்கு சீனு, ஆனா அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. தனாவோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன். உன்னால சொல்ல முடியாது மாயா. ஏன்னா நீ நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. அது கரெக்ட்னு எல்லாரையும் நம்பவும் வைக்கிற. ஆனா முன்னாடி உன்னை நம்பி எல்லாரும் ஏமாந்துருக்கலாம். இப்ப யாரும் நீ சொல்றத நம்ப மாட்டாங்க. நானும் நம்ப போறது இல்ல. தனா லைஃப், என் லைஃப், இப்படி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இங்க பாரு, இதுக்கு மேல நீ செய்யறதுக்கு எதுவும் இல்ல. எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யறியா? என்கிட்ட வந்து இனிமே பேசிடாத. என்ன நிம்மதியா இருக்க விடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.